அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரொம்ப விசேஷமான அழகான திருத்தலம் எதுனா சாபங்களை போக்கும் திரு உத்திரகோசமங்கை திருக்கோயில் தாங்க. இந்த கோயிலோட மூலவர் மங்களநாதர், தாயார் மங்களேஸ்வரி. இந்த கோயிலில் எல்லாமே மங்களமான விஷயந்தான். நம்ம வாழ்க்கை சிறக்கிறதுக்கு, குடும்ப ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு, நமக்கு எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் திருமணத்திலேயோ அல்ல குழந்தை பாக்கியத்திலேயோ இல்லை நம்மளோட குடும்பத்தோட நிலை முன்னேறத்திற்கும் நம்ம எந்த தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நமக்கு போக்க வல்ல திருக்கோயில் தான் இந்த உத்திரகோசமங்கை திருக்கோயிலுங்க. இப்போ தான் கோயிலுக்கு ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இறைவன் சுயம்புவாக ஒரு இளந்த மரத்தடியில் தோன்றினாருங்க. அந்த மரம் இன்னும் இந்த கோயிலில் உண்டு. வேறு எந்த திருத்தலத்திலும் காண முடியாத அற்புதமான மரகத நடராஜ சிலை இந்த கோயிலில் தாங்க இருக்குது. இத்திருத்தலத்தில் மாணிக்க வாசகர் லிங்க வடிவில் காட்சி தராருங்க. ஈஸ்வர தலங்கள்லேயே இங்கே மட்டும்தான் இறைவனுக்கு தாழம்பு சாத்துறாங்கங்க. ரொம்ப விசேஷமான திருக்கோயில். ஸ்படிகலிங்கம் அமைந்துள்ளது இந்த கோயிலில். மற்றும் ஒரு சிறப்புங்க, கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ கோயில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே வர்ணம்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. என்னோட ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அனைவரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. இந்த கோயிலில் மங்களேஸ்வரி அம்பாளை வணங்கினா தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. ராவணனும் அவர் மனைவி மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற திருத்தலம் இது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே இருந்தபொழுது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமணம் பேறு பெற்றதாக வரலாற்று தகவல்கள் இருக்குங்க. அதே போல் தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக அவங்க காத்திருந்தாங்க. அப்பொழுது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்திருத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தாருங்க. பிரம்ம அத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இது. ஒரு பழமொழியே இருக்குங்க, மண் தோன்றிய பொழுதே மங்கை தோன்றியதுன்னு. அது இந்த கோவிலுக்கு சொல்றது தாங்க. இப்போ வந்து உத்திரகோசமங்கைன்னு திருத்தலத்தை சொன்னாலும் முழு பெயர் வந்து திரு உத்திரகோசமங்கை தாங்க. திருனா அழகு, சிறந்ததுன்னு பொருள். அம்பாளுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை விளக்கிய இடம் இந்த இடம் தாங்க. அம்பாளுக்கு மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் அடங்கிய 1000 பிரணவ பொருளை இறைவன் உபதேசித்த இடம் இந்த இடம்தான். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக தான் இருப்பாங்க. இங்கு இருவரும் தனித்தனி சந்நிதி, தனித்தனி விமானமும் தனித்தனி ராஜகோபுரமும் உண்டுங்க. மங்களநாதர் என்ற திருப்பெயரை இறைவன் தனக்குத்தானே சுட்டி கொண்ட பெயருங்க. ராவணனுக்கு மங்களனான் அணிவிக்கும் பாகியத்தை இத்திருத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதரானார். மண்டோதரி புத்திர பேரு வேண்டி இத்திருத்தல இறைவனை நோக்கி தவமிருந்தார். பரிவு கொண்ட சிவபெருமான் அவருக்கு புத்திர பேரு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் 1000 எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள திருக்குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்பொழுது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தார். ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற 1000 அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றார்கள். ஆனால் இறைவனோ அவர்கள் அனைவரையும் மீண்டும் அடைத்து அருள்பாலித்தார். இந்த 1000 இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். அதனை இங்குள்ள சகசரலிங்கத்தில் நம்மால் காண முடியும். இந்த கோவிலோட குளக்கரையில் வேதகாம சுவடிகளுடன் மாணிக்க வாசகர் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். இந்த கோயிலோட தல வரலாறு ரொம்ப பெருசு. முன்காலத்துலலாம் இந்த பகுதி முழுக்க இலந்த மரம் தான் நிறைய இருக்கும். இலந்தங்காடுன்னே சொல்லுவாங்களாம். ஆலயத்தோட தலவிருஷமும் இந்த இலந்த மரம் தான். இங்குள்ள இலந்த மரம் பல நூற்றாண்டை கடந்து இந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோச்சனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. நமக்கு ஏதாவது காரிய தடை, ஏதாவது திருமண தடை, குழந்தை பேருக்கு நமக்கு தடை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே உள்ள சுவாமியை வணங்கிட்டு வந்தோன்னா நிச்சயம் அதுக்கு ஒரு மங்களமான பலன் தான் நமக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கையோடு இந்த கோயிலில் போய் நம்ம வணங்கிட்டு வரணுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் சொல்கிற உண்மையும் அதுதான். மனசில் ஒரு கவலையோடு கோயிலுக்குள்ளே போனேன், ஆனால் வெளியில் வரும்போது எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட வழிபாட்டிலும் சிவபெருமான கோவில்களிலும் சிவபெருமானுக்கு தாழம்பு படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்புவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. அது ஏன்னு கதை சொல்கிறேன். ஒரு முறை நான்முகன், அதாவது பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர்னு போட்டி வந்தது. சிவபெருமான் அக்னி பிழம்பாய் உயர்ந்து நிற்க ஒருத்தர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடி செல்லலான்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது. பிரம்மா முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டாங்க. அப்போது ஈசனின் முடியிலிருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பு ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது. வழியில் அந்த தாழம்புவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். தாழம்பூவும் இறைவனிடம் வந்து பொய் சாட்சி சொன்னதுங்க. இதையடுத்து இறைவன் தாழம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது. இதையடுத்து அந்த சாபத்தை நீக்கி இத்திருத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு உண்டுங்க. இங்கே நடராஜரோட திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த கோயிலோட எல்லா பெருமையும், கோயிலோட தலைப்பெருமை, கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்க. இந்த நடராஜர் அவ்வளோ விசேஷங்க, மரகதத்தால் ஆனவருங்க. இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே நம்மளால் காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலே தாங்க காட்சியளிப்பார். எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கே இருக்குது. ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது இந்த கோயிலோட தல வரலாறு. இதற்கு பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சி அரங்கேற்றியதாகவும் சொல்லப்படுது. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் நமக்கு சிறப்பான பலனை தரும். இந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலே போய் நம்ம மூலவரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த நடராஜரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். நீங்கள் இந்த பதிவில் பார்த்தாலே தெரியும். மூலவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் நடராஜரை பார்க்குறதுக்கு நாங்கள் வரும்போது பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ இருக்குங்க. ஆனால் இப்போ நல்லா கோயிலை மேலே ஷெட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான கோயில், ரொம்ப பெரிய கோயில். பெண்கள்லாம் மனசில் ஏதாவது கவலை இருந்தால், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லைனா, இல்லை குழந்தை பாக்கியத்தை வேண்டி இருக்கீங்கன்னா, திருமண தடை ரொம்ப நாளாக வரன் பார்க்குறாங்க, திருமண தடை இருக்குன்னா, இல்லை குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நமக்கு தொழில் வியாபாரம் முன்னேறலை, நமக்கு குடும்பம் ஏண்டா இப்படியே இருக்குது, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்லதே நடக்கலை அப்படின்லாம் மனசில் இருந்துச்சுன்னா தயங்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். போய் இந்த அம்மா கிட்ட மனசார வேண்டிட்டு வாங்க. உங்கள் மனசு போலவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் நமக்கு கண்டிப்பாக துணை இருப்பாருங்க. நம்மளோட கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் சொன்னோம்னா கடவுள் நமக்கு சிறப்பான பலனை, நமக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் தருவாங்கங்க. நம்மளோட முன்னோர்களோட சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகள் இருந்து விடுபட இந்த இறைவன் வழிவகுக்க செய்கிறார். தினமும் 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். இங்கு தட்சிணாமூர்த்தி பகவானே யோக நிலையில் வீற்றிருக்கிறார். தினமும் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரையிலும், மாலை வேளையில் 4 மணி முதல் 8 மணி வரையும் கோயில் திறந்திருக்குங்க. இந்த கோயில் ராமநாதபுரத்தில் யாரை கேட்டாலும் உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு வழி ஈஸியாக சொல்லுவாங்க. அங்கே ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கோயிலுக்கு ராமநாதபுரம் போயிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் உத்தரகோசமங்கை பக்கத்துலேயே சேதுகரை, அதே போல் தேவிப்பட்டினம், திருப்புல்லானி திவ்ய தேசங்க. இந்த சேதுகரைக்கு போனீங்கன்னா
ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள், அந்த சேதுக்கரையோட அந்த பீச் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் எதையுமே மிகப்படுத்தி சொல்லலை, எல்லாமே ரொம்ப கம்மியாக தாங்க சொல்கிறேன். நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இவ்வளோ அழகான கோயிலை நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ அழகான இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது அடிக்கடி போகணுங்க, ஆனால் நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலங்களில் இந்த கோயில்கள், இந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராமநாதபுரமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. என்னை நம்புங்க, உங்கள் மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் நிச்சயம் அந்த கவலைகளுக்கெல்லாம் இறைவன் நல்ல வழியை நமக்கு காட்டுவார். நம்ம கும்பிடும் தெய்வம் என்றைக்கும் நமக்கு குறையே வைக்காதுங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் கூடயும் இருந்து நாம் நினைக்கும் அத்தனை காரியத்தையும் வெற்றியாகவே முடித்து கொடுப்பாருங்க. நல்லதே நடக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நன்றி, வணக்கங்க.